வணக்கம், இது உங்களின் எம்டி தமிழ் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் முரளி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான வாட்ஸ்அப் இந்த 5 இடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கமாக இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஃபெஸ்ட்டாக காலங்கள் மட்டும் செட் பண்ணி வச்சுட்டா போதும். நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மகிட்ட உள்ள பெஸ்ட் ட்ரிக், நமக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்குற மூலியமா நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா நமக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதனால நீங்கள் யாருக்காவது சீக்கிரட்டாக மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் வேற யாராவது உங்கள் மொபைல் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வரக்குள்ள இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து மொபைலில் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த மாதிரி 3 டாட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி பிரைவசி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஷோ கண்டென்ட் இன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். இது வந்து உங்கள் மொபைல்லாம் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படி சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு எத்தனை மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் ஷோ ஆகுமே தவிர யார் மெசேஜ் பண்ணிக்கா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ நம்மகிட்ட உள்ள ரெண்டாவது ட்ரிக், நம்மளோட வாட்ஸ்அப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கே பார்த்தீங்கன்னா நம்மளால மெசேஜ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. ஸோ தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து உங்கள் நம்பர் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்து வந்து சேவ் பண்ணி கொடுங்க. சேவ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஐக்கன் போட்டு மெசேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோவாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எடுத்துகிட்டு போகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் சேவ் பண்ண வந்து உங்களோட நேம் காட்டாமல் உங்களோட நம்பர் தான் மேலே ஷோ ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ இதனால என்ன யூசேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான லிங்க் அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் இமேஜஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு உள்ள அடுத்த ட்ரிக், நம்ம யாராவது சீக்கிரட்டாக மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அந்த சார்ட்டை வந்து எரிச்சூல போட்டு வைப்போம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எரிச்சூல போட்டு வச்சோம் அப்படின்னா இது வந்து வாட்ஸ்அப்பில் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா யாரும் வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக போயிட்டு பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ புதுசாக வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா எரிச்சூல போட்டு வச்சோம் அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டாகவே ஷோ ஆகும். ஸோ யாராவது வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா டெஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்கும். ஸோ இப்படி இல்லாமல் இது வந்து எப்படி பழையபடியே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து மொபைலில் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த எரிச்சூல் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி எரிச்சிவ் செட்டிங் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாலும் பாருங்க கீப் சார்ட் எரிச்சிவ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து எனேபிள்ல இருக்கும், அதை வந்து நீங்க டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. டிசேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எரிச்சிவ் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நம்மகிட்ட உள்ள 4வது ட்ரிக் கேர்ள்ஸுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு யாராவது தேவையில்லாத மாதிரி மெசேஜ் பண்றாங்க அப்படி சந்தர்ப்பத்தில் அந்த மெசேஜை வந்து நம்மளால பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிக்க, இந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ரிப்போர்ட் பண்ணிக்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இந்த மெசேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ரிப்போர்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபுல் சார்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆகும். ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெசேஜை மட்டும் நம்மளால ரிப்போர்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே 3 டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து நம்மளால ரிப்போர்ட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்மகிட்ட உள்ள கடைசி ட்ரிக், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் யாருக்காவது மெசேஜ் பண்ணுற மெசேஜ் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் டிலீட் ஆகிற மாதிரி நம்மளால் செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து 7 நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அப்படி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 24 ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்மளால் டிலீட் ஆகிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கு வந்து மொபைலில் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணி மேலே 3 டாட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணோன்னே பிரைவசி அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டிஃபிகல்ட் மெசேஜ் டைமர் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் ஆகிருக்கும். உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு டிலீட் ஆகணும் அப்படின்னா அதை வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 7 நாளில் டிலீட் ஆகணும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து உங்களால் செட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்த 5 வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ல எந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் முருனேஷ்.